இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 29வது நாள். 29வது நாளாக இன்று நாம் இந்த தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் காணும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இன்றைய நாட்களில் பவுலடிகளார் ரோமை நகரில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய அந்த அற்புதமான அந்த கடிதத்தை நாம் வாசித்து தியானித்து வருகிறோம். இப்பொழுது நாம் இருக்கும் பகுதி 5வது பகுதி. இந்த கடிதத்தை பல பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் இருக்கும் பகுதி 5வது பகுதி. இந்த 5வது பகுதி எங்கிருந்து ஆரம்பித்து எங்கே முடிகிறது? 9வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 11வது அதிகாரத்தில் முடிவடைகிறது. 9வது அதிகாரத்தில் ஆரம்பித்து 11வது அதிகாரத்தில் முடிவடைகிறது. இந்த பகுதியோட முக்கியமான கருத்து என்ன? இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில் கடவுளுடைய மீட்பு திட்டம், எவ்வாறு இந்த மீட்பு இஸ்ராயல் மக்களுக்கு பொருந்தும், அதை பற்றி தான் நாம் இன்றைய நாட்களில் தியானித்து வருகிறோம். நேற்று தினம் 9வது அதிகாரத்தை நாம் முடித்தோம். இப்பொழுது நாம் 10வது அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். 10வது அதிகாரம் தொடங்குகிறோம். தயவுசெய்து நன்றாக கவனித்து வாருங்கள். இந்த தியானம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அதற்காக நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். சரி, 10வது அதிகாரத்தை நாம் தொடங்குவோம். முதல் வசனம், 10வது அதிகாரத்தில் முதல் வசனம். இங்கே பவுலடிகளார் அந்த யூத மக்கள், தன்னுடைய இனத்தை சார்ந்த மக்களுக்காக அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஜெபிக்கிறார். முதல் வசனம், என் இனத்தை சார்ந்த அனைவரும், யூதர்கள், என் இனத்தை சார்ந்த அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். அதற்காக நான் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன். என்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள், மக்கள் மீட்படைய வேண்டும். அதுதான் என்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருக்க என்னுடைய விருப்பம். அதற்காக நான் வேண்டுகிறேன். அந்த 9வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதையும் அந்த அதிகாரமும் இப்படி ஏதோ மாதிரி தான் தொடங்குறது. அங்கே என்னுடைய மக்கள், இனத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் மீட்படைய வேண்டும், அதற்காக நான் ஒரு சாபமாக கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவை விட்டு நான் சாபமாக பிரிந்திருக்க கூட நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறார். அதற்கும் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். இங்கே 10வது அதிகாரம் தொடங்கும்போது என்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காக நான் வேண்டுகிறேன். அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த ஒரு ஏக்கம் பார்த்தீங்களா? எப்பவுமே ஒரு தாகம். அவர்களும் மீட்படையணும், நான் மட்டும் அல்ல, அவர்களும் மீட்படையணும். இது உங்களுடைய குடும்பத்தில் இருக்க உங்களுக்கு இது தாகம் இருக்கா? உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்கள், இவர்களும் மீட்படையணும், இவர்களும் இயேசுவை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த தியானத்தை குறித்து அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தைகளை அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு தாகம் இருக்கிறதா? அப்போ நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க. அதுதான் பவுலடிகளார் செய்கிறார். எப்பவுமே நம்ம வாசிக்கும் போது இஸ்ராயல் மக்களுக்கு பவுல் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. இது நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி இதை பொருத்தமாக கொண்டு வருவது, கடவுள் என்கிட்ட என்ன சொல்கிறாரு, அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அவர் பவுலடிகளார் முதலில் ஜெபிக்கிறார். என்ன காரணம்? 2வது வசனத்தை பாருங்க. கடவுள் மீது அவர்களுக்கு பற்று உண்டு. கடவுள் மீது அவருக்கு பற்று உண்டு என்பது எனக்கு தெரியும், அதுக்கு நானே சாட்சி. நல்லா தெரியும் பவுலடிகளாருக்கு கடவுள் மீது இந்த யூதர்களுக்கு பற்று உண்டு. பற்று இல்லாமல் இல்லை, ஜீல் இருக்கிறது, ஜீல், உற்சாகம் உண்டு, இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த பற்று உண்மையான அறிவின் அடிப்படையில் கொண்டதல்ல. அதுதான் பிரச்சனை. 2வது வசனம், கடவுள் மீது அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. ஆனால் அந்த பற்று உண்மையான அறிவின் அடிப்படையில் கொண்டதல்ல.
நிறைய பேர் இன்றைக்கி நிறைய செய்கிறாங்க, கடவுளுக்கென்று நிறைய செய்கிறாங்க, பற்று உண்டு. ஆனால் உண்மையான அறிவின் அடிப்படை நாம் செய்கிறோமா? நல்லா உழைக்கிறாங்க, ஜீல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையான அறிவு இதனால் என்ன, கடவுள் இதை விரும்புகிறாரா, இதற்கு இப்போ நான் எப்படி செய்யணும், ஒரு அறிவு இல்லை. கடவுள் எப்படி இது விரும்புகிறாரு? நம்ம ஏதோ எல்லாம் செய்கிறாங்க, நாமும் செய்கிறோம். இந்த ஒரு செயல் கடவுள் விரும்புகிறாரா? இதோடைய பின்னணி என்ன? ஏன் நம்ம இப்படி செய்யணும்? இதற்கு ஒரு பைபிள் ஒரு ஆதாரம் இருக்குது. அதாவது உண்மையான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் விரும்புகிறாரா? இது கடவுளுக்கு உண்மையிலே உகந்ததாக இருக்குமா அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டு நாம் செய்தால் நன்றாக இருக்கும். பற்று மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு பின்னாடி அறிவும் வேண்டும். அதுதான் பவுல் சொல்கிறாரு, என்னுடைய இனத்தை சார்ந்த மக்களுக்கு பற்று உண்டு, அதற்கு நானே சாட்சி, ஆனால் உண்மையான அறிவின் அடிப்படையில் அது அமையவில்லை. அப்போ உண்மையான அறிவை பற்றி இப்போ மூன்றாவது வசனத்திலிருந்து அவர் சொல்கிறாரு. கடவுள் மனிதரை ஏற்புடையாக்கும் முறை அவர்கள் அறியவில்லை. கடவுள் மனிதரை எப்படி ஏற்புடையர் ஆக்கிறார் அந்த முறையை அவர்கள் அறியாமல் அவர்கள் தாங்களே கடவுளுக்கு ஏற்புடையராக முயற்சி செய்கிறார்கள். கடவுள் எப்படி ஒருத்தர் ஏற்புடையர் ஆக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. இவங்களே முயற்சி செய்து நாங்கள் கடவுளுக்கு இப்படி செஞ்சால் ஏற்புடையர் ஆகுவோம், இப்படி செஞ்சால் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு அவங்களே முடிவெடுத்து அவங்க ஏதோ ஒன்று செய்கிறார்கள். ஜீல் இருக்குது, பற்று இருக்குது, ஆனால் அவங்களே முயற்சி செய்கிறாங்க. அப்போ 4வது வசனத்தில் அந்த உண்மையான அறிவு என்ன என்பது அந்த 4வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு. 4வது வசனம், கிறிஸ்துவே திருச்சட்டத்தின் நிறைவு. அதாவது இந்த திருச்சட்டம் கட்டளைகள் எல்லாம் கடவுள் மோசே கொடுத்த கட்டளைகள், அனைத்து கட்டளைகளும் அதுதான் திருச்சட்டம் என்று சொல்கிறார்கள். அந்த கட்டளைகள் மொத்தமாக சொல்கிற ஒரு பேர், அழைக்கிற பேர் திருச்சட்டம். கிறிஸ்து தான் திருச்சட்டத்தின் நிறைவு. எல்லா கட்டளைகளும் அந்த கிறிஸ்துவில் நிறைவேறியது. இப்போ நம்ம எப்படி கடவுளுக்கு ஏற்புடையராக முடியும்? இந்த கிறிஸ்துவின் மீது, யூதர்களை அவர் சொல்கிறாரு, இந்த கிறிஸ்துவின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையராக்கப்படுவார்கள். அதான் 4வது வசனம் அந்த உண்மையான அறிவு அங்கே கொண்டு வராரு. அருமையாக சொல்கிறாரு, கிறிஸ்து தான் திருச்சட்டத்தின் நிறைவு. ஓகே, இப்போ 5வது வசனத்தை கொஞ்சம் நன்றாக கவனிக்க வேண்டும். 5வது வசனத்தில் திருச்சட்டத்தின் வழியாக எவ்வாறு ஒருத்தர் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆகுவதை பற்றியும், திருச்சட்டத்தின் வழியாக கட்டளைகளின் வழியாக எவ்வாறு ஒருத்தர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார் என்பதை பற்றியும், 6லேருந்து இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதன் வழியாக எவ்வாறு ஒருத்தர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார் என்பதை பற்றியும் அந்த கான்ட்ராஸ்ட், அந்த வித்தியாசத்தை இங்கே கொண்டு வராரு. 5வது வசனத்தில் திருச்சட்டத்தின் வழியாக எவ்வாறு கடவுளுக்கு ஏற்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. 6லேருந்து 10 முடிய எப்படி இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையராக முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கருத்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கருத்து புரிஞ்சுக்கிட்டு வாசித்தா தாங்க அந்த வசனம் புரியும், இல்லைன்னா புரியாது. இப்போ 5வது வசனம் திருச்சட்டத்தின் வழியாக எப்படி ஏற்புடையவராவது பற்றி என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு மோசே என்ன சொல்கிறாருங்கிறத பவுலடிகளை எடுத்து காட்டுறாரு. 5வது வசனம், திருச்சட்டத்தின் வழியாக ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையாவது பற்றி இந்த நியமங்கள், இந்த கட்டளைகள் நியமங்கள் அனைத்தையும் கடைப்பிடிப்போர் அதனால் வாழ்வார்கள். இந்த நியமங்கள் கட்டளைகள் கடைப்பிடிப்போர் அனைவரும் அதனால் வாழ்வார்கள். இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? லேவியர் ஆகமம் 18வது அதிகாரம் 5வது வசனம். லேவியர் ஆகமம் 18வது அதிகாரம் 5வது வசனம் அங்கிருந்தால் எடுக்கப்பட்டது. அதாவது கட்டளைகள்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் அதனால் நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு மோசே எழுதி வச்சுருந்தார். இப்போ இங்கே என்ன பிரச்சனை என்னன்னா, இந்த கட்டளைகள் எல்லாம் ஒருத்தரால் கடைப்பிடிக்க முடியாது. ஏன்னா மனிதனுக்கு அந்த சக்தி இல்லை. ஒரு கட்டளை மீறினா சாபத்துக்கு உள்ளாவாங்க. ஒருத்தர் 78 வயசு வரைக்கும் எல்லா கட்டளையும் கடைப்பிடிக்கிறாரு. 78வது வயசில் ஒரு சின்ன கட்டளை மீறிட்டார், போச்சு. 78வது வயசில் ஒரு கட்டளை மீறிட்டார், சாபத்துக்குள்ளாயிட்டார், போச்சு. அப்படி எப்படி இருக்கும்? அப்போ பாருங்கள், இது நீங்கள் 2 வசனத்தை சொல்கிறேன். அந்த 2 வசனத்தை சேர்த்து வச்சு படிச்சிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா புரியும் நான் சொல்கிற கருத்து. யாக்கோபு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். மீண்டும் கூறுகிறேன், யாக்கோபு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம்
10வது வசனம். அதோடு சேர்ந்து கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். இந்த 2 வசனங்களும் சேர்த்து வச்சு படிச்சிங்கன்னா இந்த கருத்து புரியும். அதாவது ஒரு சட்டம் மீறினாலே அவங்க சாபத்துக்குள்ளாவார்கள். அப்போ 5வது ரோமியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வருவோம். திருச்சட்டத்தின் வழியாக கடவுளுக்கு ஏற்படுவதாவது பற்றி நியமங்களும் கட்டளைகளும் கடைப்பிடிப்போர் அதனால் வாழ்வார்கள் என்று எழுதியுள்ளது. அப்போ அதனால் வாழ்வார்கள், ஆனால் முடியாது, கடைபிடிக்க முடியாது. அதுதான் அங்கே கருத்து. இப்போ 6வது வசனத்திலிருந்து இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போர் எப்படி கடவுளுக்கு ஏற்புடையர் ஆவார்கள் என்பதை 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய கொண்டு வரார். இது பைபிளில் முக்கியமான ஒரு பகுதி, முக்கியமான பகுதி. இப்போ இந்த 6வது வசனமும் 7வது வசனமும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் சொல்ல போகிற வேறொரு வசனம் புரிஞ்சால் தான் இந்த 6வது வசனமும் 7வது வசனமும் புரியும். ரோமையர் 10வது அதிகாரத்தில் 6, 7 வசனங்கள் புரியும். இல்லைன்னா சும்மா வாசித்தோம்னா அது புரியவே புரியாது. இதோட பின்னணிக்கு போனால் தான் அது புரியும். அது எங்கே அந்த பின்னணி அந்த வசனம் கிடைக்கிறது? இணைச்சட்ட நூல் டியூட்ரானமி 30வது அதிகாரம் 12 முதல் 14 முடிய வசனங்கள். டியூட்ரானமி இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 முடிய வசனங்கள். இப்போ அதோட பின்னணி என்னன்னா, அந்த வசனத்தோட பின்னணி என்னன்னா, மோசேவுடைய அந்த காலகட்டம் முடிய போகுது. மோசே இந்த உலகத்தை விட்டு போகிறாரு. அப்போ கடைசியில் அவர் அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு, இப்போ அதாவது நான் சுருக்கமாக சொல்கிறேன். அது இப்போ நான் இந்த இதுதான் கடைசி நாட்கள், நான் உங்களை விட்டு போகிறேன். இப்போ நீங்கள் இனி கடவுள் எங்களுக்கு, நான் போன பிறகு எங்களுக்கு இந்த வார்த்தையை விண்ணகத்திலிருந்து மேலே போய் யார் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லாதீங்க. இல்லைதான் இந்த வார்த்தைகளை இனி எங்களுக்கு கடலுக்கு அப்பால் போய் யார் எங்களுக்கு கொண்டு வருவா அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த வார்த்தைகள் இப்போ உங்களுடைய அருகில் இருக்கிறது, உங்களுடைய அருகில் இருக்கிறது, இது உங்களுடைய வாயிலே இருக்கிறது, உங்களுடைய இதயத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், மோசே இந்த உலகத்துட்டு போகிறாரு, அவருடைய மினிஸ்ட்ரி ஊழியம் முடிய போகுது. அப்போ அவர்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு லைட்டாக சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரு, லைட்டாக ஒரு தமாசையாக சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்கணும். லைட்டாக தமாசையாக சொல்கிறாரு, சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரு. இப்போது நான் போன பிறகு இந்த வார்த்தை இனிமேல் எங்களுக்கு மேலேருந்து யார் போய் கொண்டு வருவாங்க அப்படி சொல்லாதீங்க. இந்த வார்த்தை இனிமேல் யார் கடலுக்கு அப்பால் போய் எங்களுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த வார்த்தை இனி உங்கள் அருகிலே இருக்கிறது, உங்கள் பக்கத்திலே இருக்கு, உங்களை நெருங்கி இருக்கு. எங்கே? உங்களுடைய வாயிலும் உங்களுடைய இதயத்திலும். இதை தான் இப்போ பவுலடிகளார் கொஞ்சம் மாற்றி வித்தியாசமாக, இவரும் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக, கொஞ்சம் ஒரு தமாசை, அவர் மோச சொன்ன மாதிரியே சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் மாற்றுறாரு, வேற ஒன்றும் இல்லை. இங்கே வார்த்தைக்கு பதிலாக இங்கே கிறிஸ்துன்னு போடுறாரு, அவ்வளோதான். 6வது வசனமும் 7வது வசனமும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பதன் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதை பற்றி, கிறிஸ்து விண்ணகத்துக்கு போய் யார் எங்களுக்கு கிறிஸ்துவை கொண்டு வருவார், விண்ணுலகில் போய் யார் கிறிஸ்துவை எங்களுக்கு கீழே கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, இனி கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழச் செய்ய, இந்த இறந்த கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்ய யார் கடலுக்கு அப்பால் போய் இது எங்களுக்கு கொண்டு வருவாங்க, இந்த செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரு. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தால் தான் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆக முடியும். இப்போ இந்த கிறிஸ்துவை மேலேருந்து யார் எங்களுக்கு கொண்டு வருவா? அவர் விண்ணுலகில் போயிட்டார்னா மேலேருந்து எங்களுக்கு யார் கொண்டு வருவா? இல்லை அவர் இறந்துட்டார்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த கிறிஸ்துவை யார் எங்களுக்கு உயிர்த்தெழச் செய்வா? இந்த கடலுக்கு அப்பால் போய் யார் இந்த கிறிஸ்துவை கொண்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஒரு கிண்டல் மாதிரி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு இவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் 8வது வசனம், அந்த வார்த்தை மோசே சொன்னது போல வார்த்தை இப்பொழுது உங்களுடைய வாயில் இருக்கிறது, உங்களுடைய இதயத்தில் இருக்கிறது. உங்களுடைய வாயில் இருக்கிறது, உங்கள் இதயத்தில் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான, அதான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். உங்கள் வாயில் இருக்கிறது, உங்கள் இதயத்தில் இருக்கிறது. இதை அடுத்த வசனத்தை கனெக்ட் பண்ணுறாரு. 9வது வசனம். இந்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 9வது வசனம் தான் இந்த கடிதத்தில், இந்த பைபிளில் கூட, கடிதத்தில் கூட மிக மிக
முக்கியமான வசனங்களில் ஒன்று. இதுதான் முக்கியமான வசனம் சொல்ல, இது மிக 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 முக்கியமான வசனங்களில் இது ஒன்று. 9வது வசனம். எப்படி ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையராக முடியும், எப்படி ஒருவர் மீட்படைய முடியும். அதனால் கொஞ்சம் சீரியஸாக கவனித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியானது, ஒன்றும் கஷ்டமானது கிடையாது. 9வது வசனம். இயேசு ஆண்டவர் என்று வாயால் அறிக்கையிடவும், இயேசு ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிடவும், கடவுள் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார் என்பதை உள்ளத்தில் நம்பினால் அவர்கள் மீட்படைவார்கள். மீண்டும் சொல்கிறேன், இயேசு ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு கடவுள் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளத்தில் நம்பினால் அவர்கள் மீட்படைவார்கள். இப்போ இயேசு ஆண்டவர் வாயால் அறிக்கையிடுவதும் அதை பற்றியும், உள்ளத்தில் இறந்த இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்பதை பற்றியும் நாம் தியானிக்க வேண்டும். அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உள்ளத்தில் நாம் நம்புவது என்ன நம்பணும்? கடவுள் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார் என்று நாம் மனமாற உள்ளத்தில் நாம் நம்ப வேண்டும், நம்ம இதயத்தில் நம்ப வேண்டும். அப்போ நம்ம சொல்கிறோம், இது எங்களுக்கு தெரியுமே, நாங்கள் நம்புகிறோமே, இயேசு உயிர்த்தார் என்றும் கடவுள் இயேசுவை உயிர்ப்பித்தார் என்றும் எங்களுக்கு தெரியுமே, நாங்கள் நம்புகிறோமே. அப்படி அல்ல. இப்படி நம்பினாதாங்க ஏற்புடையராக முடியும். நம்பிக்கைங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம். நான் முன்னாடி இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்பினால் கடவுளுக்கு ஏற்புடையராகும் அப்படின்னு சொன்னேன். அந்த எப்படி நம்புறதுங்கிறத இது வரைக்கும் நான் சொல்லல. ஏன்னா இது இப்போ தான் வருது. எப்படி இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கணுங்கிறது இப்போ தான் வருது. அப்போ உள்ளத்தில் கடவுள் இயேசுவை இறந்தோடமிருந்து உயிர்ப்பித்தார் என்பதை நான் நம்ப வேண்டுமா? அப்போ இயேசு உயிர்த்தார் நமக்கு தெரியும், அது கடவுள் தான் இயேசு உயிர்ப்பித்தார் என்பது நமக்கு தெரியும். அப்புறம் என்ன ஃபாதர் புதுசாக நம்புறது? இங்கே நன்றாக கவனிங்கள். என்ன நம்பணுமா? அதாவது இயேசு எனக்காக மரித்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனை அனைத்தையும் நிறைவேற்றி அந்த மரணத்தின் வழியாக நான் ஏற்புடையவர் ஆவதற்கு அவர் என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் தம்முடைய மரணத்தால் செய்து முடித்து அதன் தெளிவாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் உள்ளத்தில் நம்ப வேண்டும். மீண்டும் கூறுகிறேன், நான் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதற்கு எனக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன செய்யணுமோ அவை அனைத்தும், அதாவது என்னுடைய பாவத்திற்காக தண்டனை ஏற்றுக்கொள்வது எல்லாம், அவை அனைத்தும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக செய்து முடித்து அதன் தெளிவாக, அதனுடைய ப்ரூஃபாக, அதன் தெளிவாக அவர் உயிர்த்தெழுந்தார், அதன் தெளிவாக கடவுள் அவரை உயிர்ப்பித்தார் என்பதை நான் உள்ளத்தில் நம்ப வேண்டும். இதுதாங்க ஈஸ்டரு. அப்படி அதோட ப்ரூஃபாக இயேசு உயிர்த்தெழுந்தது தாங்க ப்ரூஃபு. அதுதான் நம்ப வேண்டும். எனக்கு கடவுளுக்கு ஏற்புடையராவதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ இயேசு செய்து முடித்து அதன் நிமித்தம் கடவுள் அவரை அந்த தெளிவு ப்ரூஃப், என்ன ப்ரூஃபு? இயேசுவை உயிர்ப்பித்தல். அதுதான் ஈஸ்டர். அதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். இப்படி நம்பும்போது நாம் கடவுளுக்கு ஏற்புடையராகிறோம். இப்படி நம்பணும். இதுதான் நம்பிக்கை. சும்மா நான் அங்கே நான் ஒரு லைட்டாக சொல்லிட்டு போயிட்டேன். இது தான் உண்மையான அர்த்தம். கடவுள் இயேசு மீது நம்பிக்கை வைப்பது என்பது இதுதான். அடுத்தது, வாயார இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடணும். வாயால் அறிக்கையிடணும். அப்போ என்ன இயேசு ஆண்டவர்? இப்போ நான் சொல்கிறேன்னு இயேசு ஆண்டவர் நான் சொல்லிட்டேன் ஃபாதர், அப்படி கிடையாது. அதோட பின்னணியே வேறு. அது எந்த அர்த்தத்தில் பவுலடிக்கிற அங்கே சொல்கிறாருன்னா, ரோமையில் உள்ள இறை மக்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். அவங்கள ஏன் துன்புறுத்துனாங்கன்னா, அவங்க இயேசு ஆண்டவர்னு சொல்லக்கூடாது, செசார் தான் ஆண்டவர்னு சொல்லணும், சீசர் இஸ் லார்டுன்னு சொல்லணும். இவங்க ஜீசஸ் இஸ் லார்டுன்னு சொன்னாங்க, உடனே கொலை செய்திருவாங்க. அவங்க இயேசு ஆண்டவர்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணுமாம்? செசார் தான் ஆண்டவர்னு சொல்லணும். ஆனால் இவங்க எப்பவுமே இயேசுவின் ஆண்டவர்னு சொன்னாங்க. அதனால் அவர் கொல்லப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், மிகவும் வேதனைக்குள்ளானார்கள்.
அப்போ பவுல் சொல்றாரு, நீங்க தைரியமா இயேசு ஆண்டவர் என்று வாயால நீங்க அறிக்கையிடும் பொழுது அப்பொழுது நீங்கள் மீட்படைவீர்கள். அதற்குரிய தைரியத்தையும் சக்தியும் தூய ஆவியானவர் உங்களுக்கு தருகிறார் என்று வேற இடத்துல சொல்றாரு. வேற கடிதத்தில் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு. இதற்கு இப்படி சொல்ல இயேசு ஆண்டவர்னு சொல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்கள் சொன்னாதான் மீட்பட முடியும், மீட்பு அடைய முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான ஒரு இந்த 9வது வசனம் எப்படி நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பது. அப்போ 10வது வசனம் பாருங்க, இன்னும் அருமையாக இருக்கு. இப்படி அதோடைய கனெக்ஷன் தான் 9வது வசனத்தோட கனெக்ஷன் தான் 10வது வசனம். இப்படி யாரெல்லாம் இயேசு உயிர்த்தார் என்று உள்ளத்தில் நம்புகிறார்களோ, இப்படி யாரெல்லாம் கிறிஸ்து உயிர்த்தார் என்று உள்ளத்தில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். அவர்கள் எல்லாரும் கிடையாது, அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். யாரெல்லாம் இயேசு ஆண்டவர் என்று வாயால் அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் மீட்படைவார்கள். இந்த ரெண்டும் சேர்ந்து பாருங்க. ஒன்று, நாம் உள்ளத்தில் இப்படி நம்பும்போது, கடவுள் இயேசுவை உயிர்ப்பித்தார் என்று நம்பும்பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆகுகிறோம். நாம் வாயால் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடும் பொழுது நாம் மீட்படைகிறோம். எப்போ நம்ம இயேசு ஆண்டவர் வாயால் அறிக்கையிடுவது? நமக்கு வர சூழ்நிலைகளில், வேலை செய்யும் இடத்துல நம்ம ஒதுக்கும் போது, நமக்கு இயேசுவை குறித்து எதிராக பேச சொல்லும்போது நம்ம இயேசுவை ஆண்டவர் என்று தைரியமாக எடுத்து சொல்ல வேண்டும். வேலை செய்ய இடத்திலும் மற்ற எல்லா இடத்திலும் நம்ம யாராவது துன்புறுத்தும் போது இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீது ஆட்சி செலுத்துகிறவர், அவர் தான் எனக்கு கடவுள், அவர் தான் எனக்கு ஆண்டவர் என்று எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பப்போ தூய ஆவியானவர் அந்த தூண்டுதல் தராரோ அப்போதெல்லாம் நாம் சொல்லணும். வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம சொல்லலாம், இயேசுவை ஆண்டவர் அடிக்கடி சொல்லலாம். ஆனால் இந்த அர்த்தத்தில் எப்படின்னா, எப்பப்போ தூய ஆவியானவர் அந்த தூண்டுதல் நமக்கு தருகிறாரோ பல இடங்களில், அப்போ நம் தைரியமாக பயப்படாமல், வெட்கப்படாமல், பயப்படாமல் இயேசுவே ஆண்டவர் என்று நாம் வாயால் அறிக்கையிட வேண்டும். அந்த நேரத்தில் அப்போ தான் நாம் மீட்படைவோம். நாம் பயந்தவாறு, நான் வெட்கப்பட்ட மாதிரி நான் சொல்ல மாட்டேன், நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேன். நோ 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 நோ, மனசில் சொல்கிறது இல்லை. அவங்க மீட்படைய மாட்டாங்க. வாயை திறந்து சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். அவங்க தான் மீட்படைவார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 9வது வசனமும் 10வது வசனமும் அருமையான ஒரு வசனம், நம்முடைய மீட்பை குறித்துள்ள ஒரு வசனம். அப்போ உள்ளத்தில் நாம் என்ன நம்பணும், வாயால் நம்ம என்ன அறிக்கையிடணும், அங்கே அருமையாக கடவுள் கொடுத்துருக்காரு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பது வழியாக நாம் மீட்படைய மாட்டோம், கடவுளுக்கு ஏற்படையாக மாட்டோம். இயேசுவின் மீது இப்படி நம்பிக்கை வைப்பதான் தான் நாம் மீட்படைவோம். நமக்கு கடவுளுக்கு ஏற்புடையர் ஆக முடியும். திருச்சட்டம், அந்த 5வது வசனத்தை பார்த்து, திருச்சட்டத்தின் கடைப்பிடிக்கிறதுனால எல்லாம் சிக்கலில் மாட்டிக்குவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க, கட்டளைகளை உருவாக்குறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் 30 நாளைக்கு 12 மணிக்கு எழுந்திரிச்சு நான் இந்த ஜெபத்தை 10 முறை சொல்லுவேன், இந்த ஜெபத்தை 10 முறை சொல்லுவேன். ஒரு கட்டளைகளை, ஒரு சட்டத்தை அவர் உருவாக்குறாங்க. ஒரு காலத்தில் நம்ம அறியாமல் இந்த சட்டத்தை உருவாக்கணும். என்ன ஆகும், நம்மளுடைய மனசு ஃபுல்லாக இப்போ 25 நாள் ஆச்சு, இன்னும் 5 நாள் எப்படியாவது முடிக்கணும், இந்த 5 நாள் எப்படியாவது முடிக்கணும், இப்படியே தான் நம்ம மனசு போயிட்டு இருக்கும். தவிர நம்ம கடவுள் தூய ஆவியானவர் நமக்குள்ளே தருகிற தூண்டுதல் நமக்கு தெரியாது. எப்பவுமே நாம் ஜெபிக்கும் போது தூய ஆவியானவர் தூண்டுதல் ஜெபிக்கணும். இப்போ நான் 1 மணிக்கு திடீர்னு முடிச்சுட்டேன், இப்போ தூய ஆவியானவர் சொல்கிறாரு, இதோ அந்த ஆளுக்காக ஜெபி, பரிந்து பேசு, இந்த நாட்டு தலைவருக்காக பரிந்து பேசு, இந்த பக்கத்து வீட்டுக்காக பரிந்து பேசு, இந்த குருவானவருக்காக பரிந்து பேசு அப்படின்னு தூய ஆவியானவர் தூண்டுதல் தரும்போது 1 மணியோ 2 மணியோ 10 மணியோ அப்போ நான் சிறிய ஒரு ஜெபம் அந்த ஆளுக்காக பரிந்து பேச வேண்டும். இப்போ நான் இந்த மாதிரி கட்டளைகள் போட்டேன்னா நான் என்னுடைய மனசு எங்கே இருக்கும், தூய ஆவியானவருடைய தூண்டல் எனக்கு தெரியாது, அவர் பேசணும் எனக்கு தெரியாது. நான் நீ முடிக்கணுமே, 25 நாளாச்சு, இன்னும் 26 நாளாச்சு, முடிக்கணுமே, ஏதாவது ஆயிடுமோ, எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ, இப்படியே தான் மனசு போயிட்டுருக்கோம். ஒரு கட்டளைக்குள்ளே, ஒரு சட்டத்துக்குள்ளே நான் மாட்டிக்குவோம். தயவு செய்து மனம் திறந்து தூய ஆவியானுக்கு விட்டு கொடுங்க. நான் டைம் வைக்க வேண்டாம்னு சொல்லல, குடும்ப ஜெபத்துக்கெல்லாம் ஒரு டைம் இருந்தால் ரொம்ப நல்லது, அது வேற. நான் சொல்கிறது வேற, அது வேற. அது ஒரு டிசிப்ளின் நமக்கு தேவை. நான் சொல்றது ஒரு கட்டளையாக நீங்க எதுவுமே கொண்டு வராதீங்க. அன்பான சகோதர சகோதரி, கடவுளை பார்த்து ஜெபிப்போம். இந்த அருமையான ஒரு வெளிப்பாடு இன்றைக்கு இந்த செய்தி வழியாக நமக்கு கொடுத்தமைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, மனதார உள்ளத்திலிருந்து நான் எப்பொழுதும் இதை நம்புவது,
நீர் எனக்காக, கிறிஸ்து எனக்காக எல்லாம் சிலுவையில் செய்து முடித்தார் என்றும் அதன் நிமித்தம் தந்தையாம் கடவுள் அவரை உயிர்ப்பித்தார் என்றும் உள்ளத்தை நம்பவும், என்னுடைய வாயால் எப்பவுமே தூய ஆவியான் தூண்டுதல் தரும்போது இயேசுவே ஆண்டவர் என்று தைரியமாக பயப்படாமல் அறிக்கையிடவும், அந்த ஒரு தைரியத்தையும் அந்த ஒரு அருளையும் எனக்கு தாங்கப்பா அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக கொடுப்பாரு. ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.